அடுத்ததாக இந்த உமர் ஷரீப் தௌஹீத் ஜமாத் மேலே நம்ம மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, அதில் பல அவதூறுகளை கலந்து பொய்களை கலந்து என்ன செய்கிறாரு, அந்த குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறார். என்ன முன்வைக்கிறான்னு சொன்னோம்னா, இவங்க வந்து புகாரி முஸ்லீமில் உள்ள ஹதீஸ்களை வந்து என்ன செய்கிறாங்க, மறுக்கிறாங்க. புகாரியும் முஸ்லீமும் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு ஹதீஸை சஹி என்று சொல்லிவிட்டால் அது வந்து என்னமோ அதை மறுப்பவர் வழிகேடர், தவறான கருத்தாக இருந்தாலும் அது சத்தியமாயிரும் அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாட்டில் வந்து முஃப்தி உமர் வந்து சொல்கிறார். இப்போ பொதுவாக வந்து எவ்வளவு கத்தி பேசினாலும் என்ன மாதிரி டிசைனில் பேசினாலும் அதில் உண்மை இருந்தால்தான் அதை என்ன செய்ய முடியும், அறிவாளிகள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ இவர் வந்து புகாரி முஸ்லீமில் உள்ள ஹதீஸை வந்து தௌஹீத் ஜமாத் மறுக்கிறாங்க அப்படின்னு பொத்தாம்பொதுவாக என்ன செய்கிறாரு சொல்லிட்டு போகிறார். மூசா நபி வந்து மலக்குல் மௌத்தை அடித்ததாக வரக்கூடிய ஹதீஸை மறுக்கிறாங்க. அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தீக்குண்டத்தில் போடப்படும் பொழுது பள்ளி ஊதியதாக வரக்கூடிய அந்த செய்தியை மறுக்கிறாங்க. சாலிம் பெரியவராக இருக்கும் பொழுதே ரசூலுல்லாஹ் வந்து பாலூட்ட சொன்னாங்க அப்படின்னு வரக்கூடிய செய்தியை என்ன செய்கிறாங்க, மறுக்கிறாங்க. இந்த மாதிரி சூனியம் சம்பந்தமான செய்தியை மறுக்கிறாங்க. சில செய்திகளை வந்து பட்டியல் போட்டுவிட்டு அதை ஏன் மறுக்கிறோம் என்ன ஏது என்ற எந்த விளக்கத்தையும் என்ன செய்கிறார் சொல்லாமல் கடந்து செல்கிறார். இந்த டிஎன்டிஜே கூட்டத்தினர் சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் இருக்கக்கூடிய பல சஹீஹான ஹதீசுகளை மிக கேவலமாக விமர்சனம் செய்வதோடு அந்த ஹதீசுகளை நிராகரிக்கின்றார்கள். அந்த ஹதீசுகளை தவறாக மக்களுக்கு சித்தரித்து சஹீஹான ஹதீஸ் நூல்களாகிய சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் மற்றும் ஹதீஸ்களை அறிஞர்களின் மீது தப்பான எண்ணங்களையும் மார்க்கத்தில் அவர்களுக்கு போதுமான ஆழமான அறிவு இல்லை என்பதை போன்ற ஒரு மாயை ஏற்படுத்தி மக்களுடைய உள்ளத்திலே ஹதீஸின் மீது ஹதீஸ் நூல்களின் மீது இருக்கக்கூடிய மதிப்பை இவர்கள் ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக ஆக்கி இருக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மலக்குல் மௌத் உயிர் வாங்க வரும்போது ஏற்பட்ட அந்த சம்பவம், அதுபோன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்ட போது பள்ளி ஊதிய சம்பவம், இப்படியாக பல ஹதீசுகளை நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீசுகளை எல்லாம் இவர்கள் மறுப்பதோடு தரக்குறைவாக விமர்சனம் செய்கிறார்கள். சூனியம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ், சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஹதீஸ். அது மட்டுமல்லாமல் புகாரி முஸ்லிம் இருவரும் இணைந்து ஒரு செய்தியை சஹி என்று சொல்லிவிட்டால் அதை வந்து மறுப்பவர் வந்து வழிகேடர் அப்படிங்கிற மாதிரி காஃபிர் என்பதை போன்று என்ன செய்கிறாரு, ரொம்ப உச்சஸ்தாயில வந்து சொல்றாரு. ஏன்னா புகாரி முஸ்லிம் வந்து அவங்க அவ்வளவு மதிக்கிறாங்களாம். எனவே புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா இருவரும் ஒன்று சேர்ந்து அறிவித்த ஹதீசுகளை மறுப்பவர் மிகப்பெரிய வழிகேடர். இந்த இது என்னென்ன பொய்களை இவர் சொல்கிறான்னு சொன்னோம்னா, தௌஹீத் ஜமாத் சொல்கிறதாம் புகாரி முஸ்லீம் எல்லாமே மார்க்க அறிவற்றவர்கள், இவங்களுக்கெல்லாம் மார்க்க அறிவில்லை, புகாரி முஸ்லீம் இமாம்களை எல்லாம் இழிவுபடுத்துகிறாங்க, இப்படியெல்லாம் என்னென்ன வார்த்தைகளை போட்டு அபாண்டங்களை சொல்ல முடியுமோ இந்த மாதிரி அபாண்டங்களை எல்லாம் நம் மீது என்ன செய்கிறாரு இட்டு கட்டி அவர் சொல்லுகின்றார். ஏன்னா இப்படி சொன்னாதான் தன்னை நம்பக்கூடிய மக்களை வந்து அவங்கள வந்து நம்ப வைக்க முடியும் என்ற அடிப்படையில் வந்து இந்த உமர் ஷரீஃப் என்ன செய்கிறாரு சொல்லி காட்டுறார். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரியாக இருந்தால்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இவ புகாரி முஸ்லீம் இருவரும் வந்து சேர்ந்து அறிவித்தால் அதை வந்து மறுப்பவன் வழிகேடன் உச்சஸ்தாயில் சொல்கிறார் பாருங்க. இது தௌஹீத் ஜமாத்துக்கு மட்டுமா அல்லது புகாரி முஸ்லீமில் இடம்பெற்ற செய்திகளை எந்தெந்த இமாம்களெல்லாம் மறுத்து இருக்கிறார்களோ அவர்களுக்கும் சேர்த்தா? அதே மாதிரி தமிழகத்தில் உள்ள மற்ற அமைப்புகளில் உள்ளவங்க இதே புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை மறுத்திருந்தால் அவர்களுக்கும் இது பொருந்துமா? இதற்கு வந்து இந்த முஃப்தி இந்த உமர் ஷரீஃப் வந்து பதில் சொல்லணும். தன்னை வந்து முஃப்தி என்று சொல்லக்கூடிய மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடியவர் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த உமர் ஷரீஃப் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னு சொன்னோம்னா, ஏராளமான இமாம்கள், அதிகமான இமாம்கள் யாரை வந்து நல்ல இமாம்கள் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த இமாம்களே புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல செய்திகளை என்ன செய்திருக்கிறார்கள், மறுத்திருக்கிறார்கள். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதுபோன்று புகாரி முஸ்லீமில் அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய செய்திகளை அவர்களுக்கு முன்பாகவே வாழ்ந்த சஹாபாக்கள் அவங்க மறுத்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் மறுத்த செய்திகள் புகாரி முஸ்லீமில் வந்து என்ன செய்யப்பட்டு இருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி பல விஷயங்கள் இருக்கும் பொழுது புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டதை மறுத்துவிட்டால் அவன் வந்து வழிகேடர், அவன் மார்க்கம் தெரியாதவர், அவங்களுக்கு வந்து சலாம் சொல்லக்கூடாது என்றெல்லாம் இந்த உமர் ஷரீஃப் சொல்வார் என்று சொன்னால், தௌஹீத் ஜமாத்துக்கு என்னென்ன விஷயங்களை சொல்கிறாரோ, தௌஹீத் ஜமாத் சலாம் சொல்லக்கூடாது, அவங்க மர்கஸில் போய் தொழக்கூடாது,
அவங்கள்ட்ட வந்து மார்க்க கல்வி எடுக்கக்கூடாது என்று சொல்கிறார் அல்லவா. இந்த அனைத்து விஷயங்களையும் வந்து புகாரி முஸ்லிம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்களை மறுத்துள்ள இமாம்களுக்கு சஹாபாக்களுக்கு இவர் வந்து சொல்வாரா? இப்போ நம்ம விளங்கி கொள்ளணும், இந்த புகாரி முஸ்லிம் இந்த அறிஞர்கள் வந்து இவர்களை நாம் இழிவுபடுத்தவில்லை, இவர்களை எந்த இடத்திலும் தௌஹீத் ஜமாத் குறைத்து மதிப்பிடவில்லை. அதே நேரத்தில் இவர்கள் மிக சிறப்பாக அந்த ஹதீஸ் கிரந்தங்களை தொகுத்திருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களிடமும் பிழை ஏற்பட்டிருக்கிறது. எது நமக்கு பிழை என்று ஆதாரபூர்வமாக தெரிகிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் தௌஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை. நாம் மட்டுமா சொல்கிறோம், பல இமாம்களும் என்ன செய்திருக்கிறாங்க, இந்த அடிப்படையை சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக அசாசு தக்தீஸ் அப்படிங்கிற நூலில் வந்து இமாம் அர் ராசி அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு கருத்தை வந்து குறிப்பிடுறாங்க. புகாரி முஸ்லீமுடைய செய்திகளை வந்து நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அம்மல் புகாரியு வல் குஷேரியூ, புகாரி இமாம் அவர்களும் குஷேரினா முஸ்லீம் இமாம் அவர்களும் ஃபஹுமா மாக்கானா ஆலிமைனி பில் குயூப், இவர்கள் வந்து மறைவான விஷயங்களை எல்லாம் அறிந்தவர்கள் கிடையாது. இன்றைக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. புகாரி முஸ்லீம்களோட செய்தியை மறுத்துவிட்டால் அவர்கள் வழிகேடர், காஃபிர் என்ற அளவிற்கு இன்றைக்கு சலஃபு கொள்கையை சார்ந்தவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, புகாரி முஸ்லீம் இமாம்களுக்கு தவறே ஏற்படாது. தவறே ஏற்படாதவன் யாராக இருக்க முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனாக மட்டும்தான் இருக்க முடியும். மனிதனாக இருந்தால் அவர்களிடம் பிழை ஏற்படத்தான் செய்யும். மறைவான ஞானத்தை அறியக்கூடியவர்களாக இருந்தால்தான் அவர்கள்ட்ட பிழையே ஏற்படாது. மறைவான ஞானத்தை அறிந்தவன் யார் மட்டும்தான்? அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அதைத்தான் அந்த இமாம் சொல்கிறாங்க. இந்த இருவரும் வந்து மாக்கான ஆலிமைனி பில் குயூப், இவர்கள் மறைவானவற்றை அறிந்தவர்களாக இருக்கவில்லை. பல் இஜ்தஹதா வ இஹ்தாத்தா பி மிக்தாரி தாக்கத்திஹிமா, மாறாக அந்த இருவரும் வந்து ஆய்வு செய்தார்கள், தங்களுடைய சக்திக்கு உட்பட்டு பேணுதலாக நடந்து கொண்டார்கள். புகாரி முஸ்லீம் அவங்க வந்து ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறாங்கன்னா அவங்க ஆய்வு செய்து அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டு யாரை நல்லவர் என்று நம்புகிறார்களோ அவர்களிடமிருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹதீஸ்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அம்மா யஅ்திகாது அன்னஹுமா அலிமா ஜமீஅல் அஹ்வாலில் வாக்கியா ஃபி ஜமானி ரசூல் இலா ஜமானினா, அவங்க நபிகள் நாயகத்துடைய காலத்தில் இருந்து நம்முடைய காலம் வரை, புகாரி முஸ்லீம் என்றைக்கு தொகுக்கப்பட்டது அந்த காலம் வரைக்கும் உள்ள எல்லா நிகழ்வுகளும் அவங்களுக்கு தெரியும். யார் பொய்யரும் தெரியும், யார் நல்லவரும் தெரியும். அப்படிங்கிற மாதிரி எல்லா நிகழ்வுகளும் அவர்களுக்கு தெரியும் என்று நம்பிக்கை வைத்தால் ஃபதாலிக்க லா யகூலுஹு ஆகில், இதை வந்து எந்த ஒரு அறிவாளியும் இவ்வாறு சொல்ல மாட்டான். அறிவுடைய எவனும் இவ்வாறு சொல்ல மாட்டான். ஏன்னா மனிதன் என்பவன் வந்து ஒருவரை நாம் நல்லவர் என்று நினைப்போம், அவர் வந்து உண்மையிலே கெட்டவராக இருக்கலாம். புகாரி முஸ்லீம் வந்து ஒருவரை கெட்டவர் என்று நினைத்து அவருடைய ஹதீஸை ஏற்காமல் விட்டிருப்பார்கள், அவங்க உண்மை நல்லவர்களாக இருப்பாங்க. அப்போ இவங்க ஒரு ஹதீஸை பதிவு செய்திருப்பதும் மறுத்திருப்பதும் அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டு தான். அவர்கள் எதை சஹீஹ் என்று பதிவு செய்து விட்டார்களோ அவை எல்லாமே சஹீஹ் என்று செய்துவிட முடியாது, சொல்லிவிட முடியாது. அவங்களுக்கு எது வெளிப்படையில் தெரியுதோ அந்த அடிப்படையில் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க அறிவிற்கு உட்பட்டு அவர்கள் சஹீஹ் என்பதை என்ன செய்திருப்பார்கள், பதிவு செய்திருப்பார்கள். அர் ராசி அவங்க சொல்கிறாங்க, வகாயத்து மாஃபில் பாப், இந்த விஷயத்தில் வந்து உச்சகட்டமாக நாம் எவ்வாறு சொல்ல வேண்டும், அண்ணா நொஹ்சினு வன்ன பிஹிமா, அந்த இருவர் விஷயத்திலும் நாம் நல்லெண்ணம் வைக்கின்றோம். ஒ பில்லதீன ரபயா அணுகும், அந்த இருவரிடமிருந்து எவர்கள் அறிவிக்கிறார்களோ அவர்கள் விஷயத்திலும் நாம் நல்லெண்ணம் வைக்கின்றோம். இல்லா அண்ணா இதா ஷாஹதனா ஹபரன் முஷ்தமின் அலா முன்கரின், அந்த புகாரி முஸ்லீம் ஹதீஸ் கிரந்தங்களில் மறுக்கத்தக்கவற்றை உள்ளடக்கிய ஒரு தவறான கருத்தை உள்ளடக்கிய ஒரு செய்தியை நாம் பெற்றுக்கொண்டால், எந்த அளவுக்கு தவறான கருத்து, லா யும்கின் இஸ்னாதுஹு இதர் ரசூல், நபிகள் நாயகத்தோடு அதை தொடர்பு படுத்துவது சாத்தியம் இல்லாமல் இருக்குமே, அப்படிப்பட்ட ஒரு செய்தியை பெற்றுக்கொண்டால் கத்தானா பி அன்னஹு மின் அவுலாயில் முதாகதா, அதை திரித்து சொல்லக்கூடியவருடைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் என்று நாம் உறுதி செய்வோம். வமின் தர்வி ஜாத்திஹிம் அலா உலாயிக்க, இவர்கள் மீது அவர்கள் அதை அழகுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். அலா உலாயிக்கல் முஹத்தீஸின், இந்த அறிஞர்கள் மீது அவங்க அழகுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள் என்று நாம் முடிவு செய்வோம் அப்படின்னு செய்கிறாரு அர் ராசி சொல்லி காட்டுறாரு. இதுதானே இமாம்களுடைய வழிமுறையாக இருக்குது. புகாரி முஸ்லீமாக இருந்தாலும் அவர்களிடம் என்ன செய்ய வரும், பிழை வரும். பிழை என்று சொன்னால் நம்முடைய மனோ இச்சையின் பேர் நம்ம சொல்லிட்டு போகிறது கிடையாது. எப்படி இரண்டு ஹதீஸ்கள் ஒன்றுக்கொன்று முரண்படும் பொழுது ரெண்டு செய்திகள் வருகிறது, நபிகள் நாயகம் சொன்னதாக, இரண்டு அறிவிப்பாளர்களுமே நம்பகமானவர்களாக இருக்கிறார்கள், இரண்டுமே ஒன்றுக்கொண்டு முரண்படும் போது நாம் உறுதியான அறிவிப்பாளர் வழியாக வரக்கூடிய செய்தி நம்ம என்ன செய்ய எடுத்துக்கொள்வோம். குர்ஆனுக்கு எது ஒத்ததாக இருக்கிறதோ அந்த செய்தி நம்ம எடுத்துக்கொள்வோம். அதுபோன்று தான் நபிகள் நாயகம் சொன்னதாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி,
அது குர்ஆனுக்கு முரண்படும் பொழுது ஹதீஸ் என்பது இது தனிநபர்களுடைய அறிவிப்பு, குர்ஆன் என்பது அது முத்தவாத்திர், ஏராளமான அறிவிப்பாளர்கள் வழியாக குர்ஆன் செய்யப்பட்டிருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு செய்தி நபிகள் நாயகம் சொன்னதாக வரக்கூடிய செய்தி குர்ஆனுக்கு முரண்படும் பொழுது எது உறுதியானதோ அந்த குர்ஆனுடைய கருத்தை நம்ம செய்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இது நம்முடைய நடைமுறை மட்டுமல்ல, ஏராளமான அறிஞர்கள் இமாம்கள் இந்த வழிமுறையை தான் செஞ்சிருக்கிறாங்க, பின்பற்றி இருக்கிறார்கள். உதாரணமாக இந்த முஃப்தி இந்த உமர் ஷரீஃப் அவங்க தௌஹீத் ஜமாத்தை பார்த்து என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு சிற்றறிவு, இவர்களுக்கு முழுமையான அறிவு இல்லை அப்படிங்கிறார். உண்மையிலேயே இந்த குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை மறுக்கும் விஷயத்தில் குர்ஆனுக்கு முரண்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் யாருக்கு அறவே அறிவு இல்லை என்பதை நம்ம அந்த ஆதாரங்களை வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ இந்த உமர் ஷரீஃப்கிட்ட கேட்குறோம், அதாவது ஒரு புகாரி முஸ்லீமில் உள்ள செய்தியை மறுத்துட்டா அல்லது மற்ற நூல்களில் வரக்கூடிய ஒரு செய்தி குர்ஆனுக்கு முரண் என்ற அடிப்படையில் ஏற்க மறுத்தால் அதை வழிகேடர் அப்படின்னு நீங்கள் என்ன செய்கிறீங்க சொல்கிறீங்க. அப்படின்னு சொன்னோம்னா இப்போ தௌஹீத் ஜமாத் சில விஷயங்களை குர்ஆனுக்கு முரண் என்று நாங்கள் மறுக்கின்றோம். இப்படி சொல்லக்கூடிய காரணத்தினால தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது, அவங்கள்ட்ட போய் கல்வி எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா, இதே வழிமுறையை நீங்கள் நல்லவர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, நாங்களும் நல்லவர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பல சஹாபாக்கள் இமாம்கள் செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்வீங்களா? உதாரணத்துக்கு சுருக்கமாக ஒன்றை சொல்லி காட்டுகின்றேன். சுருக்கமாகத்தான், விரிவாக பல இடங்கள் நம்ம என்ன செய்திருக்கின்றோம், பேசியிருக்கின்றோம். அவரும் போகிற போக்கில் பல அபாண்டங்களை சொல்லி கொண்டு செல்கிறாரே தவிர ஆதாரங்களை எடுத்து வைத்து அவர் விரிவாக பேசவில்லை. நாம் என்ன சொல்கிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்க என்று பேசவில்லை. உதாரணத்துக்கு நம்ம சொல்லி காட்டுறோம், சஹீஹுல் புகாரியில் 3978வது செய்தி. இந்த செய்தி என்ன சொல்லுது, பல சஹாபாக்கள் ஒருவர் இறந்து விட்டார், அவருடைய குடும்பத்தினர் அழுவதினால் இறந்தவருக்கு வேதனை செய்யப்படுகிறது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பல நபித்தோழர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சுருக்கிறாங்க, மறுத்திருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், அவங்க ஆயிஷா சொல்கிறாங்க, இன்னஹு லயுஅஸபு பி ஹத்தியத்திஹி வ தம்பிஹி, அந்த இறந்தவர் அவர் செய்த பாவங்களினால், அவர் செய்த தவறுகளினால் வேதனை செய்யப்படுகிறார். வ இன்ன அஹ்லஹு லயபுகுன அலைஹிலான், அவருடைய குடும்பத்தினரோ இப்பொழுது இங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தினர் அழுவதினால் இறந்தவருக்கு வேதனை செய்யப்படாது. நசாயில இடம்பெற்றிருக்கக்கூடிய அறிவிப்பில் வலா தஸ்ரு வாசிரத்தும் விஸ்ர உஹ்ரா, ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் என்ற வசனத்தை எடுத்து வைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த செய்தியை நபிகள் நாயகம் சொல்லவில்லை என்று மறுத்ததாக வருகிறது. இப்போ குடும்பத்தினர் அழுவதினால் இறந்தவருக்கு வேதனை செய்யப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சொன்னதாக பல சஹாபாக்கள் அறிவித்திருக்கும் பொழுது அப்படி நபிகள் நாயகம் சொல்லவில்லை என்று ஆயிஷா மறுத்திருக்கிறாங்களே. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இவர்கள் மறுத்த செய்தி புகாரி முஸ்லீமில் இருக்குதே, அப்போ புகாரி முஸ்லீம் ஆயிஷா இழிவுபடுத்திட்டாங்க, இந்த மாதிரி சொல்ல போகிறீங்களா? ஆயிஷாவுக்கு சலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல போகிறீங்களா? ஆயிஷாவிடம் கல்வியை எடுத்துக்கொள்ளக்கூடாது, அவங்க அறிவிக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கிறதே அவற்றையெல்லாம் புறந்தள்ள வேண்டும் என்று இந்த உமர் ஷரீஃப் சொல்ல போகிறாரா? சலஃபி கொள்கையை சார்ந்தவர்கள் சொல்ல போகிறார்களா? அது மாதிரி நீங்கள் பார்க்கலாம், பத்ரு போரில் கொல்லப்பட்ட காஃபிர்களை ஒரு பாலும் கிணற்றதை ரசூலா போடுறாங்க, போட்டுவிட்டு சில நாட்கள் கழித்து அவங்கள நோக்கி பேசுகிறாங்க. நபிகள் நாயகம் அவர்களை நோக்கி பேசும் பொழுது உமர் அவங்க கூட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் உயிரில்லாத சடலங்களை பார்த்தா பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன்னஹும் லயஸ்மஊனல் ஆன், இப்பொழுது அவர்கள் செவியேற்கிறார்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னதாக உமர் போன்ற சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, இதை மறுக்கிறாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் செவியேற்கிறார்கள் என்று என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. இன்னஹுமுல் ஆன் லயஅலமூன அன்ன மா குன்து அகூது லஹும் ஹக்குன், இப்பொழுது அவர்கள் நான் சொல்வதை உண்மை என்று அறிகிறார்கள். நபிகள் நாயகம் செவியேற்றார்கள் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க பாருங்க. அந்த அறிவிப்பை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மறுக்கிறாங்க. இன்னக லா துஸ்மிஉல் மௌத்தா, நபியை இறந்தவர்களை நீ செவியேற்க செய்ய முடியாது. வமா அன்தபி முஸ்மிஇன் மன்ஃபில் குபூர், கபர்களில் உள்ளவங்களை செவியேற்க செய்ய முடியாது என்ற அந்த ஆயத்துக்களை சொல்லி ஆயிஷா உமர் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, இப்னு உமர் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன செய்கிறாங்க, மறுக்கிறாங்க. இப்போ தௌஹீத் ஜமாத் இந்த செய்தியை மறுக்குதா இல்லையா என்ற வாதத்திற்கு நான் வரவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை, புகாரி முஸ்லீம் சஹீஹ் என்று சொன்ன செய்திகளை அவங்க குர்ஆனுக்கு முரண் என்று மறுத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் அவ்வாறு சொல்லவில்லை என்று மறுத்திருக்கிறார்கள்.
அப்போ தௌஹீத் ஜமாத் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, என்ன விமர்சனம் வைக்கிறீர்களோ, அதே விமர்சனத்தை இந்த சஹாபாக்கள் மீது வைப்பீர்களா? அது மாதிரி புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சகுனம் என்பது 3 விஷயங்கள் இருக்குது. வீட்டில் இருக்குது, அது மாதிரி குதிரையில் இருக்குது, ஒரு பெண்ணிட்ட இருக்குதுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சுருக்கிறாங்க, மறுத்திருக்கிறாங்க. அதுபோன்று நாய், கழுதை, பெண் ஆகியவை தொழுது கொண்டு இருப்பவருக்கு முன்னால் சென்றால் அந்த தொழுகை என்ன செய்துவிடும், முறிந்துவிடும் அப்படின்னு வரக்கூடிய செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சுருக்கிறாங்க, மறுத்திருக்கின்றார்கள். அதுபோன்று இன்றைக்கு இவர்கள் யாரை நல்ல இமாம்கள் என்று ஏற்றிருக்கிறார்களோ, அபு ஹனீஃபா இமாம், இமாம் மாலிக் அவர்கள், இமாம் ஷாஃபிஈ அவர்கள், அதுபோன்று இமாம் அஹமது அவர்கள், எந்த இமாம்கள் அனைவருமே பல செய்திகளை செய்திருக்கிறார்கள், குர்ஆனுக்கு முரண் என்று மறுத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இமாம் மாலிக் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க ஒரு வயோதிக தந்தை மீது ஹஜ்ஜு கடமையாகிவிட்டது அப்படின்னு ஒரு அம்மா ரசூலாட்ட கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்ன ஃபரீலத் அல்லாஹி ஃபில் ஹஜ்ஜு என்ற அல்லாஹ்வுடைய கடமை அதரகத் அபி ஷைஹன் கபீரா, வயோதிகராக உள்ள என்னுடைய தந்தையை அடைந்து விட்டது, அவரால் வாகனத்தில் கூட உட்கார முடியாது அப்படின்னு ஒரு அம்மா என்ன செய்வாங்க, ஹஸாமியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு அம்மா நபிகள் நாயிட்ட கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த செய்தியை இமாம் மாலிக் பல காரணங்களை சொல்லி என்ன செய்திருக்கிறார்கள், மறுத்திருக்கிறார்கள். அது மாதிரி இந்த ஹதீஸை நாம மறுக்கலை, இமாம் மாலிக் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மறுத்திருக்கிறார்கள். அதுபோன்று நாய் வாய் வைத்தால் அந்த பாத்திரத்தை 7 தடவை கழுவ வேண்டும் அப்படிங்கிற புகாரியில் வரக்கூடிய செய்தியை இமாம் மாலிக் சில காரணங்களை சொல்லி என்ன செய்திருக்கிறார்கள், மறுத்திருக்கிறார்கள். அதுபோன்று ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு விடுபட்ட நோன்பை அவருடைய வலி பொறுப்பாளர் நோக்கலாம் அப்படின்னு வரக்கூடிய அந்த ஹதீஸ், அது புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸு, சஹீஹான ஹதீஸு. இதை சில காரணங்களை சொல்லி மாலிக் அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க, மறுத்திருக்கிறார்கள். அதுபோன்று பல இமாம்கள் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி, பூமியை அல்லாஹ் 7 நாட்களில் படைத்தான் அப்படி வரக்கூடிய செய்தி இது குர்ஆனுக்கு நேர் எதிராக இருக்கிறது, குர்ஆனோடு மோதுகிறது என்ற அடிப்படையில் இது பலவீனமாகவும் இருக்குது, குர்ஆனுக்கு எதிராக இருக்கிறது என்ற அடிப்படையிலும் பல இமாம்கள் என்ன செய்திருக்கிறார்கள், மறுத்திருக்கிறார்கள். இப்னு தைமியா அவங்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மறுத்திருக்கிறார்கள். அப்போ இமாம் ஷாஃபி அவங்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, புகாரி முஸ்லீம் இடம்பெற்றுள்ள பல செய்தி, உதாரணமாக அந்த ஒரு நாய், பெண், கழுதை போன்றவை தொழுபவருக்கு முன்னால் சென்றால் அந்த தொழுகை முறிந்துவிடும் அப்படின்னு வரக்கூடிய செய்தி இருக்குது பாருங்க. அந்த செய்தி ஹதீஸுக்கும் எதிராக இருக்குது, குர்ஆனுக்கும் எதிராக இருக்குது என்ற அடிப்படையில் இமாம் ஷாஃபி என்ன செஞ்சுருக்கிறாங்க, மறுத்திருக்கிறார்கள். இறந்தவருடைய குடும்பத்தினர் அழுவதினால் அந்த இறந்தவருக்கு வேதனை செய்யப்படுகிறது அப்படின்னு வரக்கூடிய செய்தி ஹதீஸ்களுக்கும் குர்ஆனுக்கும் முரணாக இருக்குதுங்கிற அடிப்படையில் இமாம் ஷாஃபி அவங்க என்ன செய்திருக்கிறார்கள், மறுத்திருக்கிறார்கள். இமாம் அஹமது அவர்களும் மறுத்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு ஹதீஸ்கள் மதுஹப்வாதிகளால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல இமாம்கள் பல செய்திகளை மறுத்திருக்கிறார்கள். இப்போ நாம் என்ன கேட்குறோம், அந்த இமாம்கள் மறுத்த செய்தியை தௌஹீத் ஜமாத் மறுக்குதா இல்லையாங்கிற வாதத்துக்கு நாங்கள் வரவில்லை. தௌஹீத் ஜமாத் பல ஆதாரங்களை சுட்டி காட்டி, மூசா நபி மலக்குல் மௌத் அடித்து கண்ணு வெளியே வருது பாருங்கள், இதை நாங்கள் போகிற போக்கில் மறுக்கிறோமா, அது எந்தெந்த வசனங்களுக்கு முரண்படுகிறது, அது எந்தெந்த ஹதீஸ்களுக்கு முரண்படுகிறது, மலக்குல் மௌத்துடைய தன்மை என்ன, மலக்குமாருடைய பண்பு என்ன, இப்படி பல ஆதாரங்களை நாங்கள் எடுத்து வைக்கிறோம். குர்ஆனுக்கு எப்படியெல்லாம் முரண்படுகிறது என்பதை எடுத்து சொல்லி தான் ஒவ்வொரு செய்தியுமே, பாதுகுடி சம்பந்தமான செய்தியாக இருக்கட்டும், போகிற போக்கில் புகாரியில் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், முஸ்லீமில் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அப்படியா மறுக்கின்றோம். பள்ளி இப்ராஹிம் நபிக்கு நெருப்பு குண்டத்தில் ஊதியது, அதனால் பள்ளியை கொல்ல சொன்னாங்கன்னு வரக்கூடிய செய்தி, அது எத்தனை வசனங்களுக்கு முரண்படுகிறது என்பதையெல்லாம் விரிவாக எடுத்து சொல்லித்தான் அது குர்ஆனுக்கு முரண்படுவதினால் மிக உறுதியான கடுகளவு சந்தேகமில்லாத குர்ஆனுடைய செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குர்ஆனுக்கு முரண்படுவதனால் பலவீனம். ஒரு அறிவிப்பாளர்களை மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த செய்தியும் குர்ஆனுக்கு ஒத்து இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இது தௌஹீத் ஜமாத் உருவாக்கிய உசூல் கிடையாது. நீங்கள் எங்களுக்கு சிற்றறிவு, உங்களுக்கு மிகப்பெரிய அறிவு இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த அறிவை வச்சு யாரெல்லாமோ தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக தமிழகத்தில் ஹதீஸ் கலைக்கு அமீராக இருப்பவெல்லாம் கையெழுத்து போட்டிருக்கார்ல, அந்த அமீர்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி ஒரு செய்தியுடைய கருத்து அறிவிப்பாளரை மட்டும் பார்க்க வேண்டுமா, செய்தியுடைய கருத்தையும் பார்க்க வேண்டுமா? குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, இன் ஜாக்கும் ஃபாசிகுன் பி நபையின் ஃபத்தபையனு, தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அந்த செய்தியை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். செய்தியை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் அதை கொண்டு வருபவன் நல்லவனா கெட்டவனா என்று பார்க்க வேண்டும். முதல்ல செய்தியையும் பார்க்க வேண்டும். ஒரு செய்தியே பொய்யா இருக்குது, அதை கொண்டு வருபவனை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. திருமறை குர்ஆன் என்ன செய்கிறது, இந்த அடிப்படையை சொல்லி காட்டுகிறது. பல்வேறு இமாம்களும் சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் எங்களுக்கு சிற்றறிவுங்கிறீங்க,
உங்களுக்கு நிறைய அறிவு, ஏராளமான அறிவு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் இமாம்கள் என்ன ஹதீஸ்களை தொடர்பாக என்ன சொல்லியிருக்கிறார்கள்? ஒரு செய்தி அறிவிப்பாளர்கள் சரியாக இருந்தால் மட்டும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று மட்டுமா சொல்லியிருக்கிறார்கள்? செய்தியுடைய கருத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லையா? குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சொல்லவில்லையா? ஹதீஸ்களுக்கு அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருக்கும், அதைவிட சிறந்த வலிமையான தொடருக்கு எதிராக இருந்தால் இது ஷாதாக ஆகிவிடும் என்றெல்லாம் சொல்லவில்லையா? அப்போ எங்களை சிற்றறிவுங்கிறீங்க, நீங்கள் ஆழமான பெரிய பஹ்ருல் உலூம்ங்கிறீங்க, கல்வி கடலுங்கிறீங்க. நீங்கள் அந்த பஹ்ருல போய் நீங்கள் உங்கள் கடல் அறிவை வச்சு நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? கித்தாப்புகளை புரட்டி பார்க்க வேண்டாமா? அப்போ இந்த விஷயத்தில் உமர் ஷரீஃப் அவர்கள் தகுந்த ஆதாரம் இல்லாமல் தௌஹீத் ஜமாத் மீது வேண்டுமென்று என்ன செய்கிறார்? இவர் அபாண்டங்களை சொல்லி காட்டுறார். இப்போ புகாரி முஸ்லீம் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி குர்ஆனுக்கு முரணாக இருக்கும்போது ஏற்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் பாருங்கள். இப்படி சொல்லும்போது இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் என்ன செய்கிறாங்க? இமாமை மார்க் அறிவில்லைன்னு சொல்கிறாங்க, இமாம்களை விமர்சனம் பண்ணுறாங்க, இமாம்களை கிண்டல் அடிக்கிறாங்க, இமாம்களை விட இவர்களுக்கு தான் அதிக அறிவு இருப்பதாக சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நாம் சொல்லாத கருத்துக்களை நம் மீது என்ன செய்கிறார்? இட்டுக்கட்டி சொல்லுகிறார். நாம் அப்படி என்ன செய்யலை, சொல்லவில்லை. அது நம்முடைய அடிப்படையும் கிடையாது. புகாரி முஸ்லீம் அவங்க சிறந்த இமாம்கள் தான், அவர்கள் ஹதீஸ்களை தொகுப்பதற்கு பாடுபட்டு இருக்கிறார்கள். ஆனால் மனிதனாக இருந்தால் அவர்களிடம் பிழை வரும். எது நமக்கு தகுந்த ஆதாரங்கள் அடிப்படையில் பிழை என்று தெரிகிறதோ அவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று தான் நாம் சொல்கிறோமே தவிர அவங்கள்ட்ட பிழையே வராது. அல்லாஹ்கிட்ட எப்படி பிழையே வராதோ அது மாதிரி புகாரி முஸ்லீம் சஹீன்னு சொல்லிட்டா அது எல்லாமே 100% சரிதான் என்று அந்த ஷிர்கியத்தான ஒரு நம்பிக்கையை புகுத்தி நாங்கள் என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. அதை எவ்வளவு உச்ச ஸ்தாயில் அந்த விஷயத்தை சொன்னாலும் சரி, மனிதர்களிடம் பிழை வரும் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. எது நமக்கு ஆதாரபூர்வமாக பிழை என்று தெரிகிறதோ அந்த செய்திகளை நபிகள் நாயகம் சொன்னதாக கருதக்கூடாது, நபிகள் நாயகம் தொடர்பு படுத்தக்கூடாது என்பதுதான் தௌஹீத் ஜமாத் எடுத்து சொல்கிறது. இதைத்தான் இவர் என்ன செய்கின்றார்? அபாண்டமாக திரித்து சொல்கின்றார். அவர் உண்மையிலேயே இந்த விஷயத்தில் நியாயமானவராக இருந்தால் இமாம்கள் சொன்னதாக நாம் ஒன்றென்று சுட்டி காட்டியிருக்கின்றோம். இன்னும் ஏராளமான விஷயங்களை பல்வேறு உரைகளில் நாம் விவாத களங்களில் எடுத்து வைத்திருக்கின்றோம். அவற்றுக்கெல்லாம் அவர் என்ன செய்யணும்? பதில் சொல்ல வேண்டும் என்பதையும் நாம் என்ன செய்கிறோம்? இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறோம். இப்போ நாம் சொன்னோம் குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது என்ற அடிப்படையில் புகாரி முஸ்லீமில் உள்ள சில செய்திகள் பலவீனம் நம்ம சொல்கிறோம், மற்ற நூல்களில் இடம்பெற்ற சில செய்திகள் பலவீனம் சொல்கிறோம். இப்படி சொல்லும்போது நாம் சொல்லக்கூடிய எந்த செய்தியும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முஃப்தி உமர் சொல்கிறாருன்னா, இப்போ சஹாபாக்கள் குர்ஆனுக்கு முரண்பட்டால் முரண் என்ற அடிப்படையில் இப்போ செய்திகளை மறுத்திருக்கிறாங்க. அது மாதிரி மாலிக் இமாம், அபு ஹனீஃபா இமாம், அஹ்மது இமாம், ஷாஃபி இமாம், இன்னும் பல இமாம்கள் குர்ஆனுக்கு முரண் என்ற அடிப்படையில் பல செய்திகளை மறுத்திருக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத் சில செய்திகளை மறுப்பதினால் இவர்களிடமிருந்து கல்வியை எடுக்கக்கூடாது என்று இவர்கள் சொல்வார் என்று சொன்னால், அதே மாதிரி இமாம் ஷாஃபி தொகுத்த நூல்களை படிக்கக்கூடாது, இமாம் மாலிக் தொகுத்த கித்தாப்புகள் என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது, இமாம் அகமது அறிவித்த ஹதீஸ்களை ஏற்கக்கூடாது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்த செய்தியை ஏற்கக்கூடாது என்றெல்லாம் இந்த உமர் ஷரீஃப் என்பவர் சொல்வாரா? அப்போ இவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதம் அவர்கள் தங்களுக்கு மிகப்பெரிய அறிவு இருப்பதாக சொன்னாலும் அவர்கள் அறியாமை கலந்த வாதத்தை தான் முன்வைக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ்